குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்த உடனே ஒரு நல்ல புரோட்டீன் ரிச்சான ஸ்கூல்ல போய் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப நல்ல புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக் ஆட்டம் அல்லது ஒரு சுண்டல் ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு குடுக்கலாங்க. அதுக்கு இந்த தட்டப்பயிறு ரொம்ப முத்துனது இருக்கு இல்லைங்களா? அந்த தட்டப்பயிரை நம்ம இது மாரி உரிச்சு அதோட விதைகளை எடுத்துரலாம். அடுப்புல வாணலி வச்சாச்சு. அதுல கொஞ்சமா கீ போட்டுறலாம். போட்டுட்டு இந்த உரிச்சு வச்ச தட்டப்பயிறு இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம போட்டுடலாங்க. பாருங்க, உரிச்சு வச்ச தட்டப்பயிரை போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு சீக்கிரமா நமக்கு ஃப்ரை ஆகிடுங்க. 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. பாருங்க, நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதனால ரொம்ப மைல்டா உப்பு மைல்டா காரம் போட்டாவே ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு, ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு ஈவினிங் ஸ்நாக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த அளவு போட்டாவே போதும், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதை இப்போ ஒரு சர்விங் பவுல் ஒரு கப்ல மாத்தி குழந்தைங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்துடலாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தா போதும். இதை முதல்ல உரிச்சு வைக்கணும், அது ஒண்ணுதான் வேலை. நம்மளோட சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. புரோட்டீன் ரிச் இருக்கு, அதனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு சுவையான தட்டப்பயிறு சுண்டல் ரெடி.